கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசேர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசேர் 2:13 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்லுவோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமேன், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமேன். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஒவ்வொரு நாளும் உமது சந்நிதியில் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமேன், எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமேன், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமேன், எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமேன், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமேன், எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியராஜ் பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மாள், நாகரத்னம் அம்மாள், லீலா, பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு கொலைசேர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சரி, 14வது வசனம், 14. நமக்கு எதிராகவும் கட்டளையாளாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடைத்து. இதான் நமக்கு தியானிக்க இருக்கிறோம். நமக்கு எதிராகவும் கட்டளையாகும். நமக்கு எதிராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டா சாத்தான். அந்த எதிராக நம்மளை பாவம் செய்ய வச்சு நரகத்துல தூக்கி போறதுதான் அவனுடைய ஒரே எய்ம். அவனுக்கு ஆசை என்னன்னா நம்ம நரகத்துக்கு போயிடணும். அவன் அதுல இருந்து வெளியில வந்துட்டான். தேவ சமூகத்திலிருந்து வெளியே வந்து நம்ம பாவத்தை செய்ய வைக்கிறதா அவனுடைய நோக்கம். இந்த சாத்தான எல்லாரும் எப்படி பாக்குறாங்க, நாம எப்படி பார்க்கணும், அதான் இந்த செய்தி. சாத்தான எல்லாரும் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா? சகரியா எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 7வது வசனத்துல சகரியா 4:7. அது ஒரு பெரிய பர்வதம், சாதாரண பர்வங்கிற பெரிய பர்வதம்ங்கிறார் ஆண்டவர். வாசிப்போமா? சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனத்துல சாத்தான எப்படி பார்க்கிறோம், அது என்ன நடக்க போகிறதுங்கிறத சகரியா 4:7. பெரிய பர்வதமே. அப்ப இது எப்படி இருக்குன்னா பெரிய பர்வதமா இருக்கு. அந்த பெரிய பர்வதத்தை ஆண்டவர் என்ன சொல்ற, நீ ஏமாத்திரம் சமபூமியா இருக்க, இவ்வளவு பெருசா இருக்கிற சாத்தான் பிளாட் ஆக்கிடுவார் ஆண்டவர். ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவர் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, உலகத்தில் இருப்பதை விட
உங்களில் இருப்பர் பெரியவர். உலகத்திலே இருக்கிறவனை விட 1 யோவான் 4:4. இப்ப நமக்குள்ள இருக்கிறவர் நம்ம பெரியவரா பார்க்கணும். வசனம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலேசியர் 2வது அதிகாரம் 14 நமக்கு எதிராகும் சாத்தான் கட்டளையாகும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, அவன் நினைச்ச ஆண்டவர் கையெழுத்து தான் அவனுடைய அட்ரஸை இல்லாமக்கிறார், குலைத்து அதை நடுவில் இராதபடி சிலுவை மேல் ஆணி அடைத்து. நடுவில் இல்ல, ஆணி அடிச்ச ஸ்பீட்ல ஆணி தெரிச்சு எங்க போச்சுன்னு தெரியாது. இதான் நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு பெரிய பர்வதம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக நேரம் நம்ம ஆண்டவர் எப்படி பார்ப்போங்கிற உங்களுக்கு காட்டுறேன். எப்போ எப்படி நல்லா கவனம் பண்ண. நான் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் எப்படி பார்க்கறாங்க? கர்த்தாவே, தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யாருங்கிறத எப்ப அவங்க பார்க்கறாங்கன்னா, முதல்ல கிடையாது, ஜெயம் கிடைச்ச பிறகு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அந்த எகிப்துல இருந்து அத்தனை கடவுளையும் அழிக்கிறார். அழிச்சிட்டு தாம் பிள்ளைகளை செங்கடலை விட்டு வெளியே கொண்டு வர்றாரு. வெளியே கொண்ட உடனே தான் அவங்களுக்கு ஒரு புதிய கோணத்துல பாக்குறாங்க. நம்ம கடவுள் இப்படிப்பட்ட கடவுள் ஐயா, சாதாரண கடவுள் இல்லையா? உமக்கு ஒப்பானவர் யார்? அந்த ஒப்பானவர் யார் அப்படின்னா, அற்புதங்களை செய்கிறார்கள் உமக்கு ஒப்பானவர். மற்றவங்க எல்லாம் அற்புதம் செய்ய தெரியாது, ஆனா எங்க ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய தெரியும். அதனால என்ன அழகா சொல்றாங்க, உமக்கு ஒப்பானவர். திருமணம் சொல்றவங்களுக்கு ஒரு பெரிய பருவம் இருக்கு. சாத்தன் உங்கள்கிட்ட இருக்கிறவர் எல்லாத்தோட பெரியவர். அந்த பெரியவரை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும்? அப்படி பார்த்தா தான் இந்த சிலுவையின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். இல்லை இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமாக இருக்காது. சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் 12வது அதிகாரம் 51வது வசனத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால அவங்க மீட்கப்பட்டு வெளியே வர்றாங்க. அப்ப பாடுறாங்க, எத்தனையோ அற்புதங்களை பாக்குறாங்க, செங்கடலை கலக்குறாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். அப்ப அவங்க பாடல உனக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி. ஆனா இப்பதான் செய்றாங்க, அவங்க பாடுறாங்க. சரி, ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றாரு. என்ன ஆல்ட்ரேஷன் பண்றாருன்னா, யோசுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி நீ துதிக்கணும். இங்க பாத்தீங்களா, இங்க வந்து ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் துதிகளில பயப்படக்கூடும். துதிகளில நீ சொன்ன, இப்ப நீ துதி, அப்புறம் நமக்கு அற்புதத்தை காட்டு. அதனால 7 முறை கோட்டையை சுற்றி வர வைக்கிறார். எரிகோ கோட்டையை சுற்றி வர வச்சுட்டு நீ துதிச்சுக்கிட்டே அற்புதத்தை காட்டலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இஸ்ரேல் மக்கள் அற்புதத்தை பார்த்தாங்க. பார்த்த பிறகு ஒரு கம்பேர் பண்ணி சொல்றாங்க, உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி. இப்ப நீ என்னை பொறுத்துக்கிட்டே, இப்ப நீ என்ன செய்ய, நீ துதிச்சதுக்கு அப்புறம் நான் செய்வேன் அற்புதத்தை காட்டுவேங்கிற. சரி, இப்ப ஆண்டவர் வந்து ஒரு பாதையில கொண்டு போகிறார் இஸ்ரேல் மக்களை. அது என்ன பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கணும் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 24 17-24 கோலியாத். இஸ்ரேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது ஆண்டவர் அற்புதத்தை நடத்திட்டாரு. அவங்க வாயிலிருந்து உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்ல வச்சுட்டாரு. இப்ப ஒரு பெரிய பர்வதத்தை அவங்க பாக்குறாங்க. பர்வதத்தின் பேர் என்ன சொல்லுங்க பாப்போம், கோலியாத். அந்த கோலியாத்துங்கிற பர்வதத்தை பார்த்த உடனே பயப்படுறாங்க. இதாங்க நம்ம வாழ்க்கையில சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெரிய பர்வதமாகிய சாத்தான அவனை அடிச்சு நொறுக்கிட்டு உயிர் தெழுந்தார். ஜெய கிறிஸ்துவ எழுதிட்டார். நமக்கு அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. கையெழுத்துனா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கையெழுத்து இருக்கும். என்னுடைய கையெழுத்து அன்னைக்கு என் மகா சொல்றா, எப்பா உங்க கையெழுத்து போடுறது ரொம்ப கஷ்டம்ப்பா, நீங்க ஒரு மாதிரி பிக்குலியரா போடுறீங்கப்பா, அந்த மாதிரி எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி
ஒரு சில எங்க அண்ணன் ஏல் இப்படிதான் ஒரு ஆள் சொல்லி சுட்டுறாரு. அது அவருடைய கையெழுத்து. ஒருத்தர் ஒரு கையெழுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நரகத்தில் தூக்கி போடுறதுக்கு சாத்தான் டெக்னிக் வச்சிருக்கான். அது அவன் கையெழுத்து. அத நடுவில் இல்லாதபடி ஆண்டவர் அடிச்சு நொறுக்கி அந்த ஆணியிலே அடிச்சிட்டாரு. சிலுவையில இருந்த ஆணியை அடிச்சு நொறுக்கி ஜெயகிறிஸ்துவாக எழும்பிட்டார். அந்த ஆண்டவர் இப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 24, இஸ்ரவேல் எல்லோரும் 100%, அது ஒருத்தர் மட்டும் தப்பிக்கல, 100% என்ன செய்றாங்க அப்படின்னு கண்டு பயப்பட்டார்கள். 17வது அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க, அவனுடைய வார்த்தையை கேட்டு மிகவும் கலங்கி பயப்பட்டான். வார்த்தையிலையும் பயம் வருது, பார்த்தாலும் பயம் வருது. ஏன்? அது பெரிய பர்வதம். அந்த பெரிய பர்வதத்தை இவங்களால அடிச்சு நொறுக்க முடியாதபடி பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வசங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப கருத்தா நீங்க கேட்கணும். எல்லாத்துக்கும் நான் எதான் சொல்றேன். எவ்வளவு பேர் கருத்தா கேட்கறீங்க எனக்கு தெரியாது. கேட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம். சரி, முதல் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 114:1. சங்கீதம் 114. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷான ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது, எகிப்திலிருந்து புறப்படும் போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தலமும் இஸ்ரேலுக்கு ராஜ்யம் ஆயிடுச்சு. இஸ்ரேல் ராஜ்யம் அந்த மாத்திட்டாரு. அடிமையா இருந்தியா? ரைட், இருந்த, ஆனா இனி அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு கடல் கண்டு விலகி ஓடிட்டு, யோர்தான் செங்கடல், யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு, இதெல்லாம் அற்புதத்தை செய்துட்டாங்க. ஆனா இவங்க என்ன செய்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறந்துட்டாங்க. என்ன செய்றாங்க? மறந்துட்டாங்க. அப்ப நம்ம மறக்காம இதை எங்க வைத்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நினைவுகளை வைத்திருக்கணும். நம்முடைய நினைவுகளுக்குள்ள இது வந்துட வேணும். வந்தா தான் ஆசீர்வாதம். 13வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 106. சங்கீதம் 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரிகளை மறந்தார்கள். அந்த கிரிகளை மறந்தனால்தான் கோலியத்தை பார்க்கறாங்க. அவனை பார்த்தா பயம், சத்த காட்டா பயம். ஏன்? ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரா இல்லையா? செங்கடல பிறந்தாரா? யோர்தான் பின்னிட்டு போக வச்சாரா? இதை அவங்க என்ன செஞ்சாங்க? மறந்துட்டாங்க. சரி, மறக்காம இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறக்காம இருக்க நம்ம என்ன செய்யணும்? இதுதான் கீ வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளாமா? சங்கீதம் 114. மறக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 111:1. 2வது, கர்த்தரின் செய்களை பிரியப்படுகிறவர்களும் கேட்டுக்கோங்க. திரும்ப நான் முதல் நான் சொல்ல போறேன், அப்பதான் இது புரியும். ஆண்டவர் சாத்தான சிலுவையில் ஜெயிக்கிறார். ஆணியில தெரிச்சு அவனை காலி பண்ணிட்டார். அவன் எதிர்பார்த்தான் சோழி முடிஞ்சிச்சுன்னா உயிர் தெளிந்தார். அதற்கு காரணம் என்னன்னா, நாம் ஆண்டவரை பெருசா பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற விட உங்களில் இருக்கிற பெரியவர். ஆனா இஸ்ரேல் மக்கள் என்ன செய்றாங்கன்னா, எல்லாத்தையும் பார்க்கறாங்க, மறந்துடுறாங்க. மறக்காமல் நம்ம என்ன செய்யணும்? அப்பதான் பர்வதத்தை ஜெயிக்க முடியும். கோலியாத் பர்வதம் நிக்கிறான், நின்னோட அவங்க என்ன செய்றாங்க சொல்லுங்க? கண்டு பயம், கேட்டு பயம். இந்த 2 வராம இருக்க சங்கீதம் 111:2. கர்த்தரின் செய்களை பெரியவைகளும் அவைகளிலே பிரியமா இருக்கிற எல்லாரும் அது ஆராயப்படும். பிரியமா இருக்கிறது. இப்ப நேற்று உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கொடுத்தேன், நீங்க அதை தேடி பாருங்கன்னு சொல்லி. எத்தனை பேர் தேடி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. யாராவது தேடி பார்த்தா இங்க ஒரு ஆன்சர் விட்டு போறேன். நான் கேள்வி இப்ப நான் சொல்ல மாட்டேன். நீங்க பிரியப்பட்டிருந்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி நான் உங்க முன்னாடி வைத்தேன், தேடி பாருங்கன்னு சொன்னேன். 100% காரணம்னா நீங்க பிரியமா இருந்தது செஞ்சுவீங்க, தேடி. அடுத்த 2வது வசனம் பாருங்க. 3வது வசனம், அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. மகிமையும் மகத்துவம் உள்ள செயலை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். 4வது,
அவர் தம்முடைய அதிசயமான செய்களை நினைவு கூறும்படி. நீ நினைவுல வச்சிருங்கிறாரு. அவங்க மறந்துட்டாங்க. மறந்தனால கோலியாத் வந்து நிக்கிறான். இவங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? பாக்குறாங்க, ஐயோ இவ்வளவு பெரிய பருவத்தை நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும்? அவன் பேச்சை கேட்கறாங்க. பயம். இது ரெண்டும் வராம இருக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். மத்திய 7வது அதிகாரம் 27 கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டாங்க. பெரும் வெள்ளம் வந்தாலும் அது அசையாது, காற்று வந்தாலும் அடிச்சாலும் என்ன செய்யாது, நகராது. இது அவருடைய டீச்சிங். இவங்கதான் ஊடு 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 கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. ஆனா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், அது என்ன நான் சொல்ல போறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க நேற்று உள்ள மெசேஜ் நீங்க தேடி பார்த்துக்கோங்க. ஆனா ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட்டை எங்க பார்க்கலாம்? மார்க்கு 4வது அதிகாரம் 37 மார்க்கு 4:37 போட்லயே இருக்காரு. ஒரு சுழல் காற்று, பலத்த காற்று அடிக்குது. அது அடிக்க அடிக்க தண்ணி உள்ள வர மாதிரி இருக்கு, தண்ணியில வராது. அவர் கூட இருக்கார்ல. அவங்க பயப்படுறாங்க. அது என்ன சொல்லுறாருன்னா, நீ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாங்கிறது நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நான் உனக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? பெரும் வெள்ளம் வரும்பா, வரும், கட்டாயம் வரும். பலத்த காற்று அடிக்கும், ஆனா அந்த வீடு அசையாது. இவங்க வீடு அசைஞ்சு ஆடி போத்திர கேள்வி வந்துருச்சு. அப்ப எது மேல வந்துருச்சு? காரணம் பயம். இது கண்மலை மேல இல்லாம இருக்கிற ஒரு பயம். பல முறை சொன்னது, வசனத்தை காட்டாம சொல்ல போறேன். ஏலியா 18வது அதிகாரத்துல உச்சில நிப்பார். அவர் எதை தியானிக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதை மறந்துட்டார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவரே அந்த 18வது அதிகாரத்துல அக்னி இறக்குனதை மறந்துட்டார். ஒரு கையளவு மேகம் ஒரு பெரிய மழையாக கொண்டு வந்ததை மறந்துட்டார். ரெண்டையும் மறந்துட்டார். அது தியானிக்கல, அது நினைவுல வரல. மறந்தனால சூரச்சடிக்கிற உட்கார்ந்தார். அவர் மட்டும் இந்த 2 காரியத்தை அவர் மனசுல வச்சு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்காரு. ஐயா, எனக்கு இந்த எசபேல் ஒரு பர்வதம், பெரிய பர்வதம். அந்த பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம் சொல்றதுக்கு அவருக்கு ஏன் தைரியம் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மறந்துட்டார். எதை மறந்துட்டாரு? அவரு தான் அக்னி இறக்குனார். அவரு தான் சொன்னாரு, எப்பா ராஜாவே ஓடு, பெரிய மழை வருது, தப்பிச்சு ஓடு அப்படின்னு சொல்லி. இது முக்கியமான ஒரு காரியம். சரி, நினைவு கூறணும். இப்போ 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். இப்ப தாவீது எப்படி ஜெயிச்சாங்க நான் காட்ட வேண்டும். தாவீதுடைய பார்வைக்கும் இஸ்ரேல் மக்கள் பார்வைக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. திரும்பவும் சொல்றேன், ஒரு சில லேட்டா வந்திருக்கீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதத்தை இப்ப நான் வசனத்தெல்லாம் காட்ட மாட்டேன். அற்புதத்தை நினைவுல வச்சிருக்கணும், அதை தியானிக்கணும். 2 செஞ்சீங்கன்னா சாத்தானை ஜெயிக்கணும். பாருங்க, 17வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது, இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் 26 கடைசி, இந்த பெலிஸ்தியன். இப்ப ஒரு தடவை ஒரு டாக்டர் வந்தாங்க ஆஸ்பத்திரியில், கம்மலா போட்டிருக்குங்க, அடிப்பட்டிலிருந்து வரும். ஒரு ஸ்டாஃப் சொல்லியிருக்கா, இந்த சிஜி டாக்டர் இதை சொன்னாரு, இந்த சிஜி டாக்டர் இதை சொன்னாருன்னு சொன்னா கிட்டக்கோ வந்துருச்சு. நீ எப்படி ஒரு பேரை சொல்லி சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு பேரை சொல்லதான் கூப்பிட்டு, பேரெல்லாம் எப்படி நம்ம கூப்பிடுறோம். இப்போ அதுக்கு கோவம் வந்துருச்சு. அது என்ன நினைக்குதுன்னா, சிஜி டாக்டர் பெரியவர், அவரை இன்னைக்கு பேரெல்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவீது இந்த பெலிஸ்தியன் ஏதோ இந்த பூச்சை பார்க்கற மாதிரி. அதாங்க ஏன் அவரால் பூச்சை பார்க்க மாதிரி பார்க்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது அதிகாரம் 10வது வசனம். பின்பும் இந்த பெலிஸ்தியன் அவனுடைய வார்த்தையை காதிலே வைக்க மாட்டேங்க. நான் நிந்தித்தேன், அந்த நிந்தித்தேன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு, வாயிலுக்கு வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அதை கேட்டுட்டு இருக்காங்க. 40 நாள் கேட்கிறாங்க. 16 40 நாள் வந்து நிற்பான், நிந்திப்பான். நான் சொல்றேன், இது வந்து நேற்று ஜாய் சாம்
ஜான் சாம் பாஸ்டர் ஜான் கரெக்ட் டாக்டர் பின்னாடி ஜான் சாம் ஜாய்சன் அவருடைய செய்தி இது வேணா நீங்க கேட்டுக்கலாம். நாகர்கோவில் அவர் கொடுக்குறாரு. நேற்று அவர் செய்தி தான் சொல்லு. அவர் அதை ரொம்ப அழகா விளக்குறாரு. எப்படி விளக்குறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் யுத்தத்துல போறவங்க நிப்பாங்களாம். நின்றுட்டு சொல்றானா, டேய் இன்னைக்கு கொஞ்சம் கோலியாச்சு கொஞ்சம் கெட்ட வார்த்தை தாண்டா போட்டான், நேற்று ரொம்ப போட்டான்டா, இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் உடம்பு சரியில்லையோ இல்லையோ ரொம்ப கம்மியா நம்ம ஆண்டவர் திட்டிட்டு போயிட்டான்டா. இன்னொரு சொல்றானா, இன்னைக்கு கம்மியா திட்டிருக்கான், நாளைக்கு எவ்வளவு திட்டுவானோ தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல திட்டிட்டு போயிட்டான் இல்லையா நம்மள ஒண்ணு செய்யாம அப்படின்ட்டு இவங்க எதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்காங்க. அவனை பாக்குறாங்க, வார்த்தையை கேட்கறாங்க. ஆனா 40 நாள் இதே நடக்குது. இது பெலிஸ்தருடைய கேரக்டரை அவங்களுக்கு காட்டும். பெலிஸ்தர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் எடுத்துக்கணும். 26வது அதிகாரம். ஆதியாகமம் 26:11. தான் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்டிலே வெட்டினர்களும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூத்துப்பட்டாங்க. ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறவங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க. என்னைக்கு ஆபிரகாம் மரிக்கிறானோ வந்து தூத்துப்பட்டாங்க. இது அவங்களுடைய கேரக்டர். அந்த ஜாதி பிசாசு. நீங்க உங்களுக்கு ஜாதி மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எங்க அப்பாவுக்கு பயங்கரமா நம்புவார். அவர் ஒரு ஜாதி சொல்லுவார், நான் ஜாதி எல்லாம் பேச மாட்டேன், அது ஒண்ணு அறுவாளை தூக்கிறேன், எங்களுக்கு தெரியும், நான் ஜாதியை சொல்ல மாட்டேன். டாய் என்னடா உன் தங்கச்சி முறைச்சிருக்கான், போய் வெட்டுடா, வெட்டிட்டா தான் அவனுக்கு தெரியும். அந்த ஜாதி வந்து வெட்ட வச்சிருவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. எந்த ஜாதி பெலிஸ்தர் ஜாதி இவங்க நினைச்சுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. எதுக்கு வெயிட் பண்ணுவாங்க? போகட்டும், போனதுக்கு அப்புறம் என்ன செய்வோம், நம்ம பார்த்துக்கிட்டோம். அடுத்து பாருங்க 14வது அதிகாரம் 51, 52. அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போன பெலிஸ்தர் கண்டு ஓடி போயிடுவான். அவன் தானே செத்து போயிருக்கான், நீ சண்டை போட வேண்டியதான். அவன் நாங்க ஓடுறான்ல, நாங்க எக்ஸ்பர்ட். நாங்க பின்னிட்டு திரும்பி ஓடுறதுல நாங்க என்ன பிரைஸ் வாங்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? ஒலிம்பிக். அந்த அளவு அவங்க பின்னாடி ஓடுவாங்க. அவனுங்க ஓடன உடனே 53 வசனம் பாருங்க, இஸ்ரேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாக தருது. அதுவரை பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்புறம் தான் இவங்க நினைச்சாங்க தோற்றுவாங்க. அதுவரை இவங்களுக்கு தைரியம் இருக்காது. சரி, 14வது அதிகாரம் 51 மூர்க்கமாக துரத்தாங்க. அப்ப எதை மறந்துடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பார்த்ததை மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. 21வது வசனத்துல பாருங்க, 1 சாமுவேல் 17:21. இஸ்ரவேல் பெலிஸ்தரும் ஒருவருக்கொருவராக எதிராக அணிவகுத்து நின்று கொண்டிருந்தார்கள். நிப்பாங்க, சண்டை விட மாட்டாங்க. நிப்பாங்க, இவங்கிறது வருவான். 40 நாள் வேர்ட் வேர்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ நம்முடைய ஆண்டவருடைய நாமத்துக்கு வர திட்டிட்டு போயிடுவோம். இந்த நேரத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு பட்டை மேல 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல, 1 சாமுவேல் 13:22 பாருங்க, இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன கிடையாது? பட்டயம் கிடையாது. பெலிஸ்தியர் 22 கடைசி பாருங்க, ஜனங்கள் ஒருவர் கையிலும் பட்டயம் ஈட்டியும். பட்டயம் இல்லைங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் தாங்க பட்டயம். இந்த பட்டயம் இல்லைன்னா அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, சாத்தான் அவங்களை அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான். நம்ம J.M. ஸ்டாலின் இப்ப அவர் வர்றதில்ல, அது என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு தடவை என்கிட்ட சொல்றாரு, ஒரு தடவை பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெந்தேகோஸ்து அம்மா இன்னொரு அம்மா பக்கத்துல இருந்து அது திட்டிக்கிட்டே திட்டிக்கிட்டாங்க. இந்த அம்மா அப்படி குவைட்டா கேட்டுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் கேட்டாரா அந்த அம்மாட்ட, அம்மா நீங்க கிறிஸ்தவ அம்மா தான்? ஆமா. நீங்க பட்டயம் கொண்டு வரலையாமா அப்படின்னு கேட்டாராம். கொண்டு வரல ஐயா. உடனே ஒரு புதிய ஏற்பாட்டை கொண்டு போய் கொடுத்தாங்க. நீங்க அதை உட்காந்து வாசிங்கம்மான்ட்டு. எப்ப அந்த பட்டயத்தை அம்மா கை கரைச்சோ இந்த எதிரி வாயை பத்திருச்சான், வாயை திறக்கல. காரணம் என்னன்னா, இவர் கையில பட்டயம் இல்லை. 17வது அதிகாரம் 51வது வசனத்துல பாருங்க, 17:51. ஆகையால் தாவீது பெலிஸ்தியன்
நண்டை ஓடி அவன் மேலே நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதுல இந்த உறவை உருவி அவன் தலையை வெட்டி போட்டான். உங்க கையில பட்டயம் இருக்கணும். பெலிஸ்தியர் இருந்த பட்டயத்தை எடுத்து என்ன செய்யறான்? வெட்டிட்டார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெலிஸ்தியருடைய இன்னொரு கேரக்டர் உங்களுக்கு காட்டுறேன். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 12. நியாயாதிபதிகள் 16:12 தெலீலா சிம்சோன் அவ ஒரு வேசி தெரியல. இவர் ஓடி போய் மடியில படுத்துக்கிறார். செல்ல பிள்ளையா அம்மா மடியில படுத்துக்கிறார். படுத்துக்கிட்டு அவ கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். உன் பிள்ளை நெத்தலால வந்துச்சு என்னத்தையா போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு புதிய கயிறை வச்சு என் கையில கட்டினானா என் பலம் இல்லாம கட்டுவா. அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, பெலிஸ்தியர் 17வது அதிகாரம் 16வது அதிகாரம் பெலிஸ்தியர் என்ன செய்வாங்கன்னா, தெலீலா வீட்டுக்கு பதிவு இருக்கிறாங்க. ஒரு வேசி அப்படித்தானே. வேசி வீட்டில் உட்காந்து பதிவு இருந்தா என்ன பார்க்க முடியும்? கேவலத்தை தான் பார்க்க முடியும். ஆனா அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் அவருடைய நோக்கம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த பெலிஸ்தியருடைய கேரக்டர் என்னன்னா, இப்ப தேவனுடைய பெட்டி யுத்தத்துக்கு வருது. இந்த பெலிஸ்தியர் எல்லாம் என்ன செய்றாங்க? மகா பயந்துறாங்க. பயந்து என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல அவங்க போடுற இஸ்ரேல் மக்கள் போடுற கூச்சல் பாருங்க. கர்த்தருடைய 5வது வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வந்தது. இஸ்ரேலும் பூமி அதிர்த்தக்க மகா சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்றாங்க? பயந்துறாங்க. அவர்கள் பயந்து, பெலிஸ்தியர் பயந்து, இங்க பயந்தாங்க போலீங்க. சத்தம் இருக்கு, பெட்டிக்குள்ள ஆண்டவரே கிடையாது, பயந்துறாங்க. இது இவருடைய கேரக்டர். இந்த கேரக்டர் உள்ளவன இவனை எப்படி ஆண்டவர் கோலியத்தால ஜெயிக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? 26வது வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது நிக்கிறவனை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கத்தக்கவன் யார்? நிந்தை இவன் யாருன்னு சொல்லி கொஞ்சம் உத்து பார்க்கிறார். உத்து பார்த்தா ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நிந்தி விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன். விருத்த சேதனம் இவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா, விருத்த சேதங்கிற ஒரு உடன்படிக்கை. விருத்த சேதங்கிற உடன்படிக்கை ஆண்டவர் என்னைக்கு இந்த விருத்த சேதங்கிற உடன்படிக்கை கொண்டாடுறாரோ அன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரத்த சம்பந்தமா பார்க்கிறார். ஆதியாகமம் சரி, யாத்ராகமம் 4வது அதிகாரம். மோசே ஆண்டவர் கொல்ல பார்க்கிறார். கொல்ல பார்த்த உடனே அவன் மனைவி என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிப்பரால் 5:25. அப்பொழுது சிப்பரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்துளை அறுத்து தன் கால்களை போட்டு, நீர் என் ரத்த சம்பந்தமான புருஷன். விருத்த சேதனுக்கு ரத்த சம்பந்தமான புருஷன். இப்ப கோலியாத்தை தாவீது எப்படி பார்க்கிறார்னா, உயரமா இருக்கான், அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. அவன் கையில இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பாரு வித்தியாசமா வச்சிருக்கான், அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. அவன் போடுற சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. அவனே பார்க்க மாட்டேங்கிறார். வெளியில உள்ள பார்க்கிறார். என்ன விருத்த சேதம் இல்லை. இந்த விருத்த சேதங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைனா என்னன்னா, கணவன் மனைவிங்கிறது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது ஏன் மனைவி, யாராவது பேசுன பொண்ணுடைய பார்த்துக்கோ, அது வேற யாரும் அந்த பொண்ணு. இப்ப பார்ப்போம் அந்த உடன்படிக்கை அந்த எப்படி கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும், ஆபிரகாம் உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டார், உனக்கு பின்வரும் சந்ததி, இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் தாவீதையும் சேர்த்து, என் சந்ததியும் என் உடன்படிக்கை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கும் பின் வருகிற சந்ததிக்கு நடுவே உண்டாக்குற நீங்கள் கை கொள்ள வேண்டியது இது என்னுடைய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் கொண்டாடுறார். இது யாருக்கு இல்ல? பெலிஸ்தீனுக்கு இல்ல. பெலிஸ்தீனுக்குலா யாருக்கு இல்ல? கோலியாத்துக்கு. அப்ப தாவீது எதை பார்க்கிறான்னா, அதை விட்ட உடன்படிக்கை இல்ல. இந்த உடன்படிக்கைங்கிறது வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆண்டவர் முன்னாடி வந்துட்டாரு.
ஏன் ரத்த சம்பந்தம்ப்பா எங்களுக்கும் அவருக்கும் அறிவிச்சு முன்னாடி வந்துரு. அப்ப மற்றவர்கள் கோலியாத்தை எப்படி பார்க்கறாங்க? நான் சொல்லியிருக்கேன், பெரிய பருவங்கிற கான்செப்ட்லாம் ஆரம்பிச்சவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தானை தூக்கி மிதிச்சு போட்டுட்டு கையெழுத்தை மாத்தி சிலுவையில வெற்றி சிறந்துட்டார். காரணம், அவர் சாத்தானை எப்படி பார்த்தார், நம்ம எப்படி பார்க்கிறோம், அதான் பார்க்கணும். இப்ப மற்றவர்கள் சாத்தானை எப்படி பார்க்கறாங்க அல்லது கோலியாத்தை எப்படி பார்க்கறாங்க? 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 33 1 சாமுவேல் 17:33. நீ இளைஞன், அவனோ, உனக்கும் அவனுக்கு வித்தியாசம் இருக்கப்பா, அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன், சிறு வயது முதல் யுத்த வீரன். நான் ஒரு சர்ஜன் என்கிட்ட ஏன் பேஷண்ட் வர்றாங்கன்னா பல காரணத்துல, ஒரு காரணம் வயதான சீனியர் தான். சார் உங்களை பத்தி சொன்னார் சார், அவங்களுக்கு சொன்னார் சார், சரி அதனால நான் வந்திருக்கேன் சார். நான் கிளடா இருக்கிறதுனாலதான் எங்கிட்ட பேஷண்ட் கூட வர்றாங்க. இவர் சொல்றாரு, சவுல் சொல்றாரு, தாவீது நீ சின்ன பையப்பா, ஆனா அவன் சின்ன வயசுலயே அவன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், 3 நாள் முடியாது. அப்ப எதிரிகள் எதை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எதான் பார்ப்பாங்க. அடுத்து எதை பார்ப்பாங்க பாருங்க, ஹைட்டை பார்க்கறாங்க, 6 முழம் ஹைட்டை பார்க்கறாங்க. அப்ப அது 6 முழம்னா 9 அடி உயரத்தை பார்க்கறாங்க, 5 அடி உயரம், 5-2ன்னு வச்சுக்கோங்களேன், 9 அடி உயரத்துல நிற்பான். எல்லாம் எதை பார்க்கறாங்க, ஹைட்டை பார்க்கறாங்க. அடுத்து என்ன பார்க்கறாங்க, வெண்சீரா, போர் கவசம், 5000 ஷேக்கல் வெள்ளி, வெயிட்ட பார்க்கறாங்க, ஹைட் வெயிட் இதான் பார்க்கறாங்க. நேற்று என் மனைவி வாட்ஸ்அப்ல காட்டல, ஒரு 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 மோதிரம், கையில ஃபுல்லா மோதிரம், இங்க பிரேஸ்லெட் கழுத்துல. அது எங்க காட்டினது? ஆந்திரா சீன் பார்த்தா 100 பவுனுக்கு மேல அத்தனை போட்டு நிக்கிறாரு. எல்லாரும் அவரை பார்ப்பாங்களா, நகையை பார்ப்பாங்களா? நகையை பார்ப்பாங்க. அது போல இங்க எல்லாரும் எதை பார்க்கறாங்கன்னா பார்க்கறாங்க, ஹைட்டை பார்க்கறாங்க, வெயிட்டை பார்க்கறாங்க, அவன் போட்டிருக்கிற நகையை மாதிரி போட்டிருக்கிறத பார்க்கறாங்க. ஆனா தாவீது இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. எதை பார்க்கறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 37வது வசனத்தை அவங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தாவீது எதை பார்க்க, தன்னுடைய அனுபவத்தை பார்க்கிறார். கர்த்தர், பின்பு தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இப்பொழுதும் என்னை தப்புவித்த கர்த்தர் இப்பொழுதும் பெலிஸ்தருடைய கைக்கு தப்பிப்பார். யாரெல்லாம் பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியாது, பார்க்கறவங்க தயவு செய்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, தப்புவித்த கர்த்தர் தப்புவிப்பார். தப்புவித்த கர்த்தர் தப்புவிப்பார். 3வது முறை தப்புவித்த கர்த்தர் தப்புவிப்பார். இதுதாங்க ஃபெய்த். இந்த ஃபெய்த் இருந்தனால்தான் தாவீதால ஒரு அடி அடிச்சு கீழே தூக்கிட்டு. பவுல் இதை குறித்து ஒரு மிக அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அதை நம்ம தியானிச்சு பார்க்க போயிடும். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 1. அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் எங்களை அவர் தப்புவித்தார். பாஸ்ட் டென்ஸ். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்பொழுதும், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இதே தப்புவிக்கிற ஒரு வல்லமையை தான் தாவீது பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம். தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுக்கு தப்பு சொல்லியாச்சுன்னு அவசியமா இருப்பார, ஒரே வார்த்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, 17வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசி. தாவீதுக்கு நல்லா தெரியும், என்ன ஆண்டவர் சும்மா எல்லாம் இங்க கொண்டு வரல, கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் இதற்கு முகாந்திரம் இல்லை, நான் இங்கே வந்ததுக்கு முகாந்திரம் ஆண்டவர் ரட்சித்தார். ரட்சிக்க எப்படி இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ஜாலியா இருந்தேன். ஆனா 2வது என்னை பிடிச்சாரு. இங்கிட்ட அசை வரல, இங்கிட்ட அசையா செத்து போயிருவேன் நல்லா தெரியும்.
சரண்டர் ஆயிட்டு அவர் என்னைய இந்த உலகத்துல ரட்சித்ததுக்கு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்பதான் முடியும். இது எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஜெயம். இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையில நம் வசனத்தை நம்பணும். வேற எதையும் சூழ்நிலையை நம்பக்கூடாது. நம்மள ஜெயத்தை வைக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு இருந்தா தான் நம்மளால தொடர்ந்து ஓட முடியும். சரி, 41வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ரொம்ப எனக்கு அவரு ஜான் வசனத்தை விளக்கம் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் வாசிச்சு கேட்டு எழுதுனதுக்கு அப்புறம் நான் என் மனைவிட்ட சொன்னேன், நம்ம அங்கே கொடைக்கானல் வந்திருக்கிறோம், ஆண்டவர் இன்னைக்கு பரலோக பிரியாணி கொடுத்துருக்கு. என்னது பரலோக பிரியாணி? ரைட், அது என்ன பிரியாணி உங்களுக்கு காட்டுறேன். 43 பெலிஸ்தியன் தாவீதை பார்த்தான். சரி, 41 பெலிஸ்தியன் நடந்து தாவீதினிடத்தை கிட்டி வந்தான். கிட்ட வந்தாச்சு, கையில பட்டயம் இருக்குது. அடுத்து அவன் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க தான் பெலிஸ்தியன், பெரிய ஆளு, அவளுடைய கையில பட்டயம் வச்சிருக்க, இது பேனா வச்சிருக்கீங்க, முன்னாடி தாவி இருக்கான், ஓங்கி வெட்டு, எப்படி வெட்டினா கழுத்து தனியா தாவி கழுத்து, இப்படி வெட்டினா தலை ரெண்டா பண்ணது. இவன் சிறு வயதுல இருந்து எத்தனை பேரை கொலை செஞ்சிருப்பான்னு சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் இம்மட்டுவா, இதற்கு மேலவா, மிஞ்சி வராத, ஸ்டாண்ட் ஸ்டாப். அவன் அடுத்து என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 43 தாவீதை சபித்தான். சபிக்கணுமா கொலை செய்யணுமா? கொலை தான் செய்யணும். அதான் வந்திருக்கான். ஒத்தைக்கு பாருங்க, உங்களுக்கு சில வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். 9வது வசனம் 1 சாமுவேல் 17:9 அவன் என்னோட யுத்தம் பண்ண என்னை கொல்லவும் சமாத்தனா இருந்தால் நான் அவனுக்கு வேலைக்காரன், நான் அவனை ஜெயித்தான். அப்ப ஒருத்தர் வரட்டும். அந்த ஒரு ஆளை நான் கொலை செய்தான்னா நீங்க எனக்கு அடிமையா. இப்ப ஆண்டர் கிட்ட வர வந்தாச்சு, கௌரவம் வந்தாச்சு, தலை எங்க இருக்கு? முன்னாடி இருக்கியா? திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். 41 பெலிஸ்தன் நடந்து தாவீதை கிட்டி வந்தான். அடுத்து அசட்டை பண்றான், தாவீதை சபிக்கிறான். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வர பாதை. அப்படியே உசுன வரும், ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான்? ஒண்ணு செய்ய மாட்டான். 45வது வசனத்தை நான் உங்களை பார்க்கிறேன். தாக் 45 நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தில் நான் எப்படி வரல அப்படின்னு கேட்டேன். ஈசாயின் மகன்கிற ஒரு அடையாளத்தோடு வரல. ரெண்டாவது, சாமுவேல் நீ அபிஷேகம் பண்ணியிருக்காரு, அந்த அடையாளத்தில் வரல. நான் வந்தது இஸ்ரவேலின் நீ நிந்தித்த இஸ்ரவேல் ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறது. நான் பல இடங்களில் போகும்போது எங்க அப்பா பேரை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். லைசான்ற மாதிரி அப்பா இருந்து 90ல இறந்துச்சாரு, இன்னும் அவர் பேரை யூஸ் பண்ணிட்டு பல இடங்கள்ல வண்டியை ஓட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு. சரி, ஒரு வசனத்தை வாசிக்கணும். மீகா 2:13 பக்கம் 1076. மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறார், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெரிய பர்வதமாகிய கோலியாத் நிற்கிறான். அவனை தடையெல்லாம் தகர்த்து போட்டுட்டு நடந்து போகிறார். அவர்களை தடைகளை நீக்கி வாசலுக்கு போகிறார். அவருடைய ராஜா அவருக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் முன்னில் நடந்து போகும்போது யாரை தூக்கி போட்டுட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலியத்தை பீஸ் ஆக்கிட்டார். எப்படி பீஸ் ஆக்கினாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு வசனத்துல காட்டப்படும் பாருங்க. 41 தான் கையை அடப்படத்துல போட்டு எதிர்த்து நிக்கிறான். போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவன்லே வைத்து சுழற்றி அவன் நெற்றி. இப்ப இதெல்லாம் நடக்கும்போது நம்மளா இருந்தா என்ன செய்வோம்னா, ஒண்ணு இப்படி அப்படி போவோம், இல்லை இப்படின்றோம், குனிஞ்சுக்கணும், ஏதாவது ஒண்ணு செய்யும். அப்படித்தானே, ஏதாவது செய்ய மாட்டோமா? ஆனா இவன் என்ன செய்யறான்னா, அப்படியே அசையாம நிக்கிறான். ஏன் அசையாம நிக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா நான் ராஜாப்பா, நான் முன்னாடி நடந்து போவேன், நடந்து போய் என்ன செய்வேன், இவன் அசையாம பிடிச்சு வச்சுக்கிறேன்.
எப்படி பிடிச்சு வைத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கணும். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 16வது. இது செங்கடல் கடந்து போன்றிருக்கு. செங்கடல் 2 பிளந்துருச்சு. இஸ்ரேல் மக்கள் வந்து உள்ள போறாங்க. கடைசி டிக்கெட் வர அங்க ஏறது வர இந்த பார்வனும் ராணுவமும் பின்னாடி வரக்கூடாது. வந்தா ஒரே கட்டங்க வந்திருப்பாங்க. ஏற்கனவே வீல் எல்லாத்தையும் கலட்டி விட்டாரு. ஆனா குதிரை வீரர்லாம் ஈஸி போயிருக்கலாம். விரட்டி போக முடியுமா? முடியாத. ஏன் போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல் அசையும். அப்படி புய அசையாம ஹேண்ட்ஸ் பண்ணி கல்லு மாதிரி நிக்கிறாங்களா, கடந்து போறவர் வெயிட் பண்ற. அது இங்க என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலியாத்த ஒரு கல்லு மாதிரி நிக்க வச்சிட்டாரு. அந்த பாஸ்டர் ஜான்சன் பாஸ்டர் சொல்றாரு, அழகா சொன்னாரு, எப்பா தாவீதே பாரு, நீ இங்க இருந்து ஒரு கல் அடிச்சா கரெக்டா என் நெத்தில அடிக்கும்ல, நான் அசையாம இருப்பேன் அப்படின்ட்டு. இன்னொரு ஜோக் அடிக்கிறாரு. ஒரு ஸ்டூடியோல போய் போட்டோ எடுக்க போனா, சார் அங்க அசையாதாங்க சார், கண்ணை மூடிட்டீங்க சார். என்ன சார் கண்ணை மூடிட்டீங்க, ஒழுங்கா கண்ணை திறந்துங்க. எல்லாம் முடிச்சுட்டு போட்டோவை காட்டுவாங்க. ரொம்ப கேவலமா இருக்கும். ஆதார் கார்டு போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா பயந்தே பிறகு நம்ம மூஞ்சான்னு சொல்லி. அதுபோல ஆண்டவர் அந்த கல்லை போல வச்சிருந்து ஒரு கல் அவன் மேல அடிக்கிறவரை வெயிட் பண்றாரு. இவனை பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்காரு. எப்ப கல்லு அடிச்சிருச்சோ அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை முகம் கூப்பிட இப்படி ஒரு தள்ளி விட்டார். பின்னாடி விழுந்தானா கல் போர்ஸ்ல தான் விழுந்தான். இப்ப ஆண்டவர் பிடிச்சு வச்சுக்கிட்டு கல்லு அடிச்ச உடனே தெளிட்டாரு. நல்லா கிடைக்கும். அவன் சாகல அந்த நேரத்துல பாருங்க. அவன் மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீது கையில பட்டயம் இல்லை. அப்புறம் பட்டயத்தை எடுத்து வெட்டி எடுக்கிறான். ஏன் இதை செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் இருக்கு. அது என்ன காரணங்கிறத பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போயிடும். சரி, 46வது வசனத்தை பார்ப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தாவீது சொல்லுகிறார். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டோடும் வருகிறார். 46, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுப்பார். ஏன் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. தப்பு வைப்பார். தப்பு வைப்பார், தப்பு வித்தார், தப்பு விப்பார், ஒப்பு விப்பார். சொல்லுங்க. தப்பு வித்தார் பாஸ்ட், தப்பு விப்பார். இன்னைக்கு நீ தப்பு விப்பார், ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் இனங்களுக்கு இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டுகளுக்கும் போறாங்க சொல்றாங்க. இது சாத்தானுடைய பிளான் அப்படின்னு சொல்லி எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெலிஸ்தியன் கோலியாத் என்ன சொல்றான் அப்படிங்கிற 44. பின்பு அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்திலே வா, ஏற்கனவே வந்தாச்சு, வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைக்கும் காட்டுக்கு கொடுப்பேன். இது சாத்தானுடைய திட்டம். நீ சொன்னேல, நான் செய்ய போறேன். உன் பிளான உன் வாயில இருந்தே வெளியே வந்துச்சு. அதுக்கு பேர் என்ன அர்த்தம் தெரியுமா? இதுதான் தாவீதுடைய பரலோகம் தாவீதுக்கு ஒரு காரியத்தை செய்யுது. ஏன் தாவீது ஜெயிக்க வேண்டும்? 46வது வசனம் பாயிண்ட் நம்பர் 1. ஏன் தாவீது ஜெயிக்க? ஜெயிச்சார் இல்லையா? ஏன் ஜெயிக்க? ஆதலால் இஸ்ரவேல் 46 கடைசியில, ஆதலால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார். நல்ல கேட்டு, இன்னைக்கு பூலோகத்தில் இருக்கிறவங்க உங்க கடவுள் உங்களோட இருக்கிறான்னா அவங்க சொல்லணும். அதுக்காக ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தது காரணம் இதான். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு நீங்க கேட்டாங்க, ஏன் தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தார்? எப்படி தாவீது ஒரு பர்வதத்தை தூக்கி போட்டார்? 26வது வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். நிந்தித்தான், நிந்தித்தான். நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? நிந்தித்தத சமஸ்த இஸ்ரேல் ராஜா, இந்த மிலிட்டரி போர்ஸ் கேட்டுட்டு இருக்கு. தாவீது பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா அண்ணன்மார்களும் பயந்து போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அந்த வைராக்கியம் வரல. ஆனா இவருக்கு மட்டும் அந்த வைராக்கியம் வந்துச்சு. ஏன் கடவுளை நிந்திச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம மேல ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் முத்திரையை நம்ம கொடுத்திருக்கிறார். நம்மள அவருடைய பிள்ளைன்னு சொல்லி எடுத்துக்கொண்டார். நமக்கு வைராக்கியம் இருக்கும்.
நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுப்பேன் இருக்கிறார். நம்ம மேல ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். அது ரத்தத்தினால உண்டாக்கணும். நம்மளை மீட்டு கொண்டார். இதெல்லாம் வச்சுட்டு நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வைராக்கியம் இருக்கா? நீ அவர் மூலம் நான் அவரை மகிமைப்படுத்தணும். நம் மூலம் நம்முடைய ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். அதான் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நன்மை. ஆண்டவர் சொல்கிறாரு, இது என்னால் மாத்திரம் முடியுங்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கலாம். சங்கீதம் 108வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 108:13. சங்கீதம் 108:13. தேவனாலே பராக்கிரம் செய்வோம். நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு சொல்லுகிறார், என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனாலே பராக்கிரம் செய்வோம். அவரே எங்கள் சத்துக்களை மிதித்துக் கொண்டார். அவர் சத்துருவை எப்படி மிதித்தார் மட்டும் காமிச்சு இந்த செய்தி முடித்துக்கிறார். இந்த கடவுள் வார்த்தைக்குள்ளே 2வது அதிகாரம் 14. நமக்கு எதிராகவும், சாத்தான் நமக்கு எதிராக இருந்தான், கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்ததை. எதிராகனா நம்மளை எப்படியா நரதிருத்திக்கிறோம், அதான் நோக்கம். ஆனா ஆண்டவர் செய்தா சிலுவையிலே இராதபடி ஆணி அடித்து, இந்த ஆணி அடிச்ச ஸ்பீட்ல சாத்தான் ஒன்று இல்லாம ஆகி போயிட்டான். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ளே திருசமூக வருகிறோம் ஐயா. தாவீது கோலியாத் என்கிற ஒரு பெரிய பர்வதத்தை எப்படி மேற்கொண்டால் நாங்கள் தியானித்தோம் ஐயா. நாங்கள் இந்த அற்புதத்தை நினைவிலே வைத்து சிந்தித்து மறக்காமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.